பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த விழா காலங்களில ஆண்டவரை சந்தித்த நபர்களை குறித்து சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் மாதிரி நம்ம போயிட்டு இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாமா? மத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் 11ஆம் வசனத்தையும் நம்ம படிக்கலாம். அதில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். வசனம் 10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏரோது அவர்களை பார்த்து சொல்ற, நீங்க போய் பிள்ளையை பார்த்துட்டு அதை நமஸ்கரித்துட்டு நீங்க திரும்பி என் இடத்துல வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவர்களும் இன்னும் ஆண்டவரை தேடி அவர் அரண்மனையில இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு ஆண்டவராகிய யூத ராஜாவை தேடி அவர்கள் செல்கிறார்கள். கிறிஸ்துவை தேடி அவர்கள் செல்கிறார்கள். அங்கே வசனம் சொல்கிறது, யாரு? சாஸ்திரிகள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வசனம் சொல்கிறதுல உண்மையாய் அவரை தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்கிறதுல, அதே போல உண்மையாய் அவரை தேடினாங்க. அங்கே அவர்களுக்காக ஒரு நட்சத்திரம் காத்திருந்தது. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற வீடு வரைக்கும் அவர்களை கொண்டு சென்றது என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பான வசனத்தை பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இன்னைக்கு ஆண்டவன் நம்மளிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சாஸ்திரிகள் ஊர் பேர் தெரியாதவர்கள் தான், ஆனா உண்மையாய் அவரை தேடி வந்தாங்க. அவங்க எதை தேடி வந்தாங்களோ அதை கண்டடையத்தக்கதாக ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த காரியத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நீங்க எதை தேடி வந்தீங்களோ, கர்த்தரிடத்துல எந்த காரியத்தை தேடி வந்தீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் தேடி வந்த காரியத்தை கண்டடைய செய்த தேவன், நீங்க எந்த காரியத்துக்காக கர்த்தரிடத்துல கேட்கிறீங்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்து அதை கண்டடைய செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ப்ரொஃபட்டிக் மெசேஜ். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது அதுதான். பிள்ளை இருந்த வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அதுதான். நீங்க சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும், நீங்க சேர வேண்டிய அந்த இடம் வரைக்கும் உங்களை வழி நடத்துகிறதற்கு நட்சத்திரத்தை ஆகிலும் தேவ தூதர்களை ஆகிலும் நபர்களை ஆகிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிப்பார். அவர்களை பார்த்து பிளாங்கா ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை வைத்திருந்தார். அவங்க சந்தேகம் இல்லாமல் அந்த பிள்ளையின் வீடு வரைக்கும் அவர்கள் சென்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக நட்சத்திரங்களை போல, தெய்வ தூதர்களை போல ஆண்டவர் என்ன பண்றாரு? வேதத்தின் உண்மையுள்ள வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நீங்க பார்க்க வேண்டிய அதிசயம் மகா பெரியது. நீங்க செல்ல வேண்டிய இடத்துல அது உங்களை அழைத்து செல்லும். அந்த வார்த்தையானது, அந்த வசனமானது உங்க வாழ்க்கையில அது பயணிக்கும். அந்த வார்த்தையானது, அந்த வசனமானது உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வார்த்தையானது, அந்த வசனமானது நீங்க சென்றடைய வேண்டிய அந்த இடம் வரைக்கும் உங்களை அழைத்து கொண்டு அது செல்லும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு சாஸ்திரிகள் அவர்களை வழி நடத்த நட்சத்திரம் இருந்தது. இன்றைக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் உயிருள்ள வார்த்தையாகிய இந்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தையின்படி ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நம்ம சேர வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உண்மையாய் ஆண்டவரே உம்மை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் சமீபமாய் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி உண்மையாய் உம்மை தேட, உண்மையாய் உம்மிடத்துல நாங்கள் ஆண்டவரே அன்பு செலுத்த, உண்மையாய் உண்மையில நம்பிக்கை வைக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்முடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய், நீர் வைத்திருக்கிற ஓட்டத்தை முடிக்கிறவர்களாய், நீர் வைத்திருக்கிற இடத்துல நாங்கள் போய் நிற்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக முறை ஆண்டவரே சந்தோஷத்தோடு வார்த்தையை விசுவாசித்து தொடங்குறோம். பிரச்சனைகளையும் பாடுகளையும்
அவர்களையும் பார்த்த உடனே ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுறோம் ஆண்டவரே. ஏரோதை போல நிறைய பேர் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் துணிந்து ஆண்டவரே அந்த சாஸ்திரிகளை போல விடாப்பிடியாய் உண்மை காணுகிற வரைக்கும் விடமாட்டேன் என்று அவர்கள் சென்றார்களே, அதே போல எங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஒரு உத்வேகத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. உறுதியாய் உண்மை பிடித்துக் கொள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு மனத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மாற்றுங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. உறுதியாய் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிற சந்ததிகளாய் எங்களை எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.